பச்சிமலை, கொடிப்பள்ளி, தெவட்டகா, கொழும்புரை பள்ளி பாருங்கள். இந்தியாவுக்கு செல்லுங்கள். நாகூர், ஏர்வாடி, அஜ்மீர், பாகிஸ்தானில் தாதா தர்பார், ஜேலானி, பகதாதிலே முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய கபர், இதற்குள் எல்லாம் அவுலியாக்கள் இருக்கிறார். அவர்கள் இந்த வேலையை செய்யவும் இல்லை, செய்ய சொல்லவும் இல்லை. இப்ராஹிம் நபி சொன்னார்களா என்னுடைய சிலையை கஅபாவுக்கு வைங்கள் என்று? இல்லை, இவர்கள் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை யமன் நாட்டுக்கு அனுப்பும்போது என்ன சொன்னார்கள்? உயர்த்தப்பட்ட கபறுகளை தலைமட்டமாக்கு. அது யாருடைய கபராக இருந்தாலும் சரி, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியாக இருக்கலாம், இஸ்ஹாக் நபியாக இருக்கலாம், மூசா நபியாக இருக்கலாம், யாராவது கபர் கட்டி இருந்தால் கபரை தரைமட்டமாக்கி. ஊதுபத்தி குத்தப்படுகிறதா இல்லையா? தேங்காய் எண்ணெய் ஊற்றுகிறார்களா இல்லையா? அதை தொட்டு தலையில் தேய்க்கிறார்களா இல்லையா? புடவை போட்டுகிறார்களா இல்லையா? ஆடு கோழி அறுக்கிறார்களா இல்லையா? சோறாக்கி கொண்டு போய் கொடுக்கிறார்களா இல்லையா? அதை 7 முறை சுத்துகிறார்களா இல்லையா? தோப்பு கண்ணம் போடுகிறார்களா இல்லையா? அன்றைக்கு அந்த முஸ்லிம்கள் காபிர்கள் என்ன செய்தார்களோ அதே வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை காப்பாற்றி விட்டார். அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. சொன்னார்கள், ஆச்சரியப்படுவீர்கள், இது ஹதீஸ் சானா என்று சிலர் சந்தேகப்படுவார்கள். என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய பிச்சளம் முன்னோர்களை பின்பற்றி, யூத கிறிஸ்தவர்களை, பௌத்தர்கள், இந்துக்களை பின்பற்றி சிலைகளை வைத்து வணங்குவார்கள். அப்துல்லா, அப்துல் ரஹீம், பாத்திமா, சுஹைல் பேர் இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார்கள், ஆனால் சிலையை வணங்குவார்கள். இப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். கற்பனையில் கூட நாம் சிந்திக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உம்மத்து கடைசி காலத்தில் ஒரு காலத்தில் சிலைகளை வைத்து வணங்குவார்கள். அறுத்து பலியிடுவார்கள், ஊதுபத்தி குத்துவார்கள், மெழுகுதிரி வைப்பார்கள், அதுக்கு புடவை போடுவார்கள், இப்படி எல்லாம் செய்வார்கள். காணிக்கை போடுவார்கள், தொட்டு மோப்பார்கள், அதை 7 முறை சுத்துவார்கள், சோப்பு கண்ணம் போடுவார்கள். முஸ்லிம்கள் அப்துல்லா, அப்துல் ரஹீம் கேட்டால் நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அவுலியாக்களை வணங்கிக் கொண்டு சுஜூது செய்து கொண்டு யா முஹியத்தீன் என்று சொல்லிக் கொண்டு அறுத்து பலியிட்டுக் கொண்டு நாங்கள் முஸ்லிம்கள். தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, தாடி இல்லை, கரண்டைக்கு கீழ் ஆடை, பார்த்தா நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுவார்கள். இதே போன்று ஒரு உம்மத்து மாறி சிலைகளை வணங்கும். லா தகூமு ஸாஅ ஹத்தா யஅபுத ஃபிஆமுன் மின் உம்மத்தி அல் அவ்சான் என்றார்கள். என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சிலைகளை வணங்கும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். இவைகள் எல்லாம் நடக்க போகின்ற விடயங்கள், நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை, நிச்சயமாக நடக்கும். எங்களுடைய சந்ததிகள் இதை கண்ணால் பார்ப்பார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், இதே போன்று பௌத்தர்கள், இந்துக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆரம்பத்தில் முஸ்லிம்களாக இருந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாத்தில் விட்டு விலகி சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்கிறோம், எல்லா பிரிவுகளும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆரம்பம் இஸ்லாம், ஆதம் ஹவ்வா, அப்போது குஃப்ர் கிடையாது. சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். யூதர்கள் உஸைரை நபியே, கிறிஸ்தவர்கள் ஈசா நபியே. இதே போன்று பாருங்கள், பௌத்தர்கள் அந்த புத்த பெருமானை, கோழி ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டார்கள் வணக்கம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவுடன் அல்லாஹ் வஹி அறிவித்தான், இவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், காபாவுக்கு கண்ணியம் கொடுக்கிறார்கள், ஹஜ் உம்ரா செய்கிறார்கள். இருந்தாலும் இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள், நிரந்தர நரகத்தை அடைவார்கள். ஏன்? நபிமார்களை வணங்குகிறார்கள். தொழவில்லையே, தொழவில்லை. நோன்பு பிடிக்கவில்லையே, நோன்பு பிடிக்கவில்லை. யாரும் இப்ராஹிம் நபிக்கு நோன்பு பிடிக்கவில்லை, யாரும் இஸ்மாயில் நபிக்கு ஆற்றவில்லை. நான் இப்போது சொன்ன வணக்கத்தை செய்தார்கள். ஆடு அறுத்தார்கள், மாடு அறுத்தார்கள், ஒட்டகம் அறுத்தார்கள், காணிக்கை போட்டார்கள். முதலாவது ஒட்டகம் குட்டி போட்டால் அந்த குட்டியை இணைந்து விட்டார்கள். இப்படி செய்தார்கள். இதுதான் வணக்கம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது, அவர்கள் இந்த நபிமார்களுக்கு செய்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, நிராகரிப்பவர்களே,
லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றீர்களே இதை நான் வணங்க மாட்டேன், நான் அறுத்து பலியிட மாட்டேன், காணிக்கை போட மாட்டேன், ஊதுபத்தி குத்த மாட்டேன், தேங்கானை ஊட்ட மாட்டேன், அதை அள்ளி தலையிலே தேய்க்க மாட்டேன், எதையும் நான் செய்ய மாட்டேன். லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்கவே மாட்டேன். ஆனால் நபிமார்கள் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள் நபிமார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து காஃபிர்கள் என்று ஒரு பட்டத்தையும் கொடுத்து விட்டான். இதனால் இவர்கள் காஃபிர்களாகி விட்டார்கள், யூதர்கள் கிறிஸ்து அனைவரும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த மக்களுடைய வழிமுறைகளை நீங்களும் பின்பற்றுவீர்கள். சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் என்றால் உங்களுடைய பிச்சனம், இது உண்மையா என்ன? நாங்க நம்புகிறோம் ஹதீஸ், இது வந்து விட்டதா இல்லையா? கண்ணாலே பார்க்கிறோம், வந்து விட்டது. என்ன செய்கிறார்கள் மக்கள்? அவர்கள் நபிமார்களை வணங்கினார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை வணங்குகிறார்கள். ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் சிலைகளை நெப்பாட்டி வைத்தார்கள் உயரத்தை. இன்று நபியுடைய உம்மத்து அவுலியாக்களை படுக்க வைத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் ஒரே வகையான வணக்கம். ஊதுபத்தி குத்தப்படுகிறதா இல்லையா? தேங்காய் எண்ணெய் ஊட்டுகிறார்களா இல்லையா? அதை தொட்டு தலையில் தேய்க்கிறார்களா இல்லையா? புடவை போட்டுகிறார்களா இல்லையா? ஆடு கோழி அறுக்கிறார்களா இல்லையா? சோறாக்கி கொண்டு போய் கொடுக்கிறார்களா இல்லையா? அதை 7 முறை சுத்துகிறார்களா இல்லையா? தோப்பு கரணம் போடுகிறார்களா இல்லையா? அன்றைக்கு அந்த முஷ்ரிக்குகள் காபிர்கள் என்ன செய்தார்களோ அதே வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை காப்பாற்றி விட்டான். எப்படி அந்த கூட்டத்தில் இருந்து நபியையும் சஹாபாக்களையும் காப்பாற்றினானோ அதே போன்று இன்றைக்கு இருந்து அல்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை காப்பாற்றி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். நடக்கின்றதா இல்லையா? அவர்கள் நபிமார்கள், இவர்கள் அவுலியாக்கள். இதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? போய் பாருங்கள், இந்தியாவுக்கு செல்லுங்கள். நாகூர், ஏர்வாடி, அஜ்மீர், பாகிஸ்தானில் தாதா தர்பார், ஜெயலானி, பகதாதிலே முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய கபர், கச்சிமலை, கொடிப்பள்ளி, தவட்டகா கொழும்பிலே பள்ளி, பாருங்கள். இதற்குள் எல்லாம் அவுலியாக்கள் இருக்கிறார், நல்ல மனிதர். அவர்கள் இந்த வேலையை செய்யவும் இல்லை, செய்ய சொல்லவும் இல்லை. இப்ராஹிம் நபி சொன்னார்களா என்னுடைய சிலையை காபாவுக்கு வைங்கள் என்று? இல்லை, இவர்கள் வைத்தார்கள். இதிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாக்கள் எனக்கு கபரு கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் கபறுகளை தரைமட்டமாக்குங்கள் என்றுதான். ஆனால் இவர்கள் கட்டி வைத்திருக்கிறார். என்ன செய்தார் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை யமன் நாட்டுக்கு அனுப்பும் போது என்ன சொன்னார்கள்? உயர்த்தப்பட்ட கபறுகளை தரைமட்டமாக்கு. அது யாருடைய கபராக இருந்தாலும் சரி, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியாக இருக்கலாம், இஸ்ஹாக் நபியாக இருக்கலாம், மூசா நபியாக இருக்கலாம். யாராவது கபர் கட்டி இருந்தால் கபரை தரைமட்டமாக்கிவிடும். உருவப்படங்களை கண்டால் அழித்து விடு என்றார்கள். இதைத்தான் அவுலியாக்கள் செய்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அதற்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? வஃபாத்தாகின்ற நேரத்தில் என்ன சொன்னார்கள்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. ஏன்? அவர்கள் நபிமார்களும் அவுலியாக்களும் வஃபாத்தானால் அவர்களை அடக்கி மேலே பள்ளி கட்டி அதிலே கொண்டாட்டம் நடத்துவார்கள். இதைத்தானே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு கபரிலும் தர்காக்களில். அது மட்டுமில்ல, எந்த கபரை தரைமட்டமாக்கி என்று சொன்னார்களோ, எந்த நபி எனக்கு கபர் கட்டாதீர்கள் என்று சொன்னார்களோ, எந்த நபி எனக்கு கொண்டாட்டம் நடத்தாதீர்கள் என்று சொன்னார்களோ, அது இன்றைக்கு மதீனாவிலே நடக்கிறது. போய் பாருங்கள், மதீனாவில் பள்ளிக்குள் கபரை வைத்து சுற்றி வர பள்ளி கட்டி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ். மாறு செய்து விட்டார்கள். இதே போன்ற அவுலியாக்களுக்கும் மாறு செய்து, நபிமார்களுக்கும் மாறு செய்திருக்கின்றார். இதே போன்றுதான் இவர்களும் அவுலியாக்களுக்கு மாறு செய்து பல தர்காக்களை கட்டி வைத்து அதிலே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்க கூடாது, தொழவில்லை, நோன்பு பிடிக்கவில்லை, அவர்களுக்கு ஹஜ் செய்யவில்லை. இது மட்டும் வணக்கம் அல்ல, கையேந்தி பிரார்த்திப்பதும் வணக்கம் தான். அவுலியாக்களுடைய கபரில் போய் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பேரை சொல்லி, யா முஹியத்தீன், யா நாகூர், யா ஏர்வாடி, எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை தாருங்கள். எனக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டாரை விட்டுங்கள்.
எனக்கு ஏழ்மை ஏற்பட்டு பணக்காரன் ஆக்கி விடுங்கள், என்னுடைய பொருள் காணாமல் போய்விட்டால் எனக்கு காட்டி தாருங்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். இது தெளிவான ஷிர்க். எப்படி ஒரு சிலையை வணங்குகின்றார்களோ இதே போன்ற ஒரு ஷிர்க் தான் இது. கையேந்தி அவுலியாக்களிடத்திலே கேட்பது, ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எனவே பாருங்கள் எப்படி ஒற்றுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் எப்படி வந்திருக்கிறது என்று பாருங்கள். அதே போன்று செய்கிறார். முதலாவது ஒரு கோழி முட்டை போட்டால் முதலாவது முட்டை அவுலியாவும் நடக்கிறதா இல்லையா? இந்த ஊரிலே குறைந்து விட்டது. சென்று பாருங்கள் வேறு பகுதியிலே. ஒரு மாடு கண்டு போட்டால் முதலாவது பால் போத்தல் அவுலியாவும். அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள். இதுதான் தெளிவான ஷிர்க். இப்படி செய்து செய்து அல்லாஹ் இறக்கி வைத்த மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள்.